ஏண்டி வெண்ணிலா, கல்யாண பொண்ணா நல்லா சிரிச்சு வச்சு இருக்கிறத விட்டு போட்டு எப்ப பார்த்தாலும் இப்படி மூஞ்சி தூக்கி உம்முனே வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் கோவமா இருக்கேன்னு அர்த்தம். ஆமா, இந்த கழுத்துல போட்டிருக்கியே சங்கிலி, இதுதான் உன்னை கட்ட போற மாப்பிள்ள உனக்கு வாங்கி கொடுத்த சங்கிலியா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அதுல என்னமோ எழுதி இருக்கு. எழுதி இருக்கா? என்ன எழுதி இருக்குன்னு படி பாப்போம். என்னமோ மாத்தி மாத்தி கோடா போட்டிருக்கு. இது இந்த ஏபிசிடி எழுத்து தானே? ஏண்டி அதானே? ஏபிசிடியில் இருக்கிற 4 எழுத்தை கூட உனக்கு ஒழுங்கா படிக்க தெரியல. உனக்கெல்லாம் என்ன வாயி? தமிழ்ல எழுதி இருந்ததுன்னு வையி, அழகா படிச்சிருவேன். நீ எல்லாம் படிக்க கூடாதுன்னு தான் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கோம். சரி, என்ன எழுதியிருக்கு? இது என் வீட்டுக்காரர் பேரு. வீட்டுக்காரரா? தாலியே கட்டல? இந்த கட்டியிருக்காருல, இதான் தாலி. இதுல எழுதியிருக்குல்ல, இது அவரோட பேரு. இது என்னமோ 2 எழுத்து தான் இருக்கு. அவர் பேரு 2 எழுத்து தானே? ஆமா, எம்கே. எம்கேனா அந்த தம்பி பேரா? அந்த தம்பி பேரு முத்துக்கால தானே? அதைத்தான் சுருக்கி எம்கேன்னு போட்டிருக்கு. அதைத்தான் என் கழுத்துல கட்டியிருக்காரு. ஓ, அப்ப தாலி கட்டின தைரியத்துல தான் ஹனிமூன் போயிருக்க. அந்த வாய்க்கு வெளியே நீண்டுகிட்டு இருக்கிற பல்லு 2லையும் கைத்த கட்டி உன்னை உத்தரத்துல தொங்க விடுறனா இல்லையான்னு பாரு. ஆமா, தொங்க விடு. அம்மா, இது தங்கமடி. எத்தனை பவுனு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வாங்கி கொடுத்தாரு, போட்டுக்கிட்டேன். இன்னும் வேற என்னென்ன வாங்கி கொடுத்துருக்காரு? அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? இல்ல, கேட்டேன். பணக்கார விட்டு பிள்ளையே, அதான் வேற என்னென்னமோ வாங்கி கொடுத்துருக்காரான்னு கேட்டேன். அன்னைக்கு உன் முன்னாடி வச்சு தானே கழுத்துல சங்கிலி போட்டு விட்டாங்க, நெக்லஸ். ஆமா, அது ஒரு 5-6 பவுன் இருக்கும். என்ன பவுன்லயே இரு. என்ன வாங்கி கொடுத்த அன்பை மட்டும்தான் பார்க்கணும். அன்பை கொண்டு போய் அவசரத்துக்கு அடகு வைக்க முடியுமாடி கூறு கட்டவளே? உனக்கெல்லாம் வாய் இல்லாட்டி உன்னையெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிரும் தெரியுமா? சரி, இப்ப என்னத்துக்கு மூஞ்சி தூக்கி இப்படி உம்முன்னு வச்சிருக்க? கல்யாண செலவுக்கு காசு இல்லைன்னு கவலையில இருக்கேன். தாரையா? உனக்கு என்னடி ராசாத்தி? அதான் எல்லா கல்யாண செலவையும் பாத்துக்கிறதுக்கு வாக நல்ல புளியங்கொம்ப பிடிச்சி இடுப்புல சொருகி வச்சிருக்கேல. நீ யார சொல்ற? அந்த டாக்டர் மாப்பிள்ளைய தான் சொல்றேன். ஆமா, நான் அவரை இடுப்புல சொருகி வச்சிருக்கேன், நீ பார்த்த பிறகு இப்பமே உன் முந்தானையை பிடிச்சுக்கிட்டு வெண்ணிலா வெண்ணிலான்னு உன் பின்னாடியே சுத்துறாரு. யாராவது கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி நகையெல்லாம் செஞ்சு போடுவாங்களாடி? பாரு, காதலிக்கிறதுக்கு ஒரு 3 பவுன் 4 பவுன் இருக்குமா அந்த செயின், இதை போட்டிருக்காரு. அன்னைக்கு பூ வைக்கிறதுக்கு அது ஒரு 5-6 பவுன்ல இருக்கும் அந்த நெக்லஸ், அதை போட்டிருக்காரு. உன் மேல பாசம் இல்லாம பிரியம் இல்லாம இதெல்லாம் செய்யறாரு. அதான் காதல். அதுக்கு பேரு தான் காதல். அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நீ இந்த இடுப்புல முடிஞ்சு வச்சுக்கிறத பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்க. உங்களையெல்லாம் திருத்தவே முடியாதுதா. நானே அவர்கிட்ட வசம் வாங்கிட்டேங்கிற கோவத்துல உட்காந்துருக்கேன். என் வாயில மாட்டினேன்னு கடிச்சு மென்னு துப்பிடுவேன். மரியாதையை எஞ்சி போயிரு. நிலா, எந்தா கிளவி, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார சொல்லு. தம்பி வாங்க, உட்காருங்க. உட்காருங்க தம்பி, அந்த சேர்ல உட்காருங்க. என்ன தம்பி பொதுக்கன்னு இப்படி தரையில உட்காந்துட்டீங்க? நிலா, என் மேல கோவமா? இந்தா கிளவி, வந்தவருக்கு சாப்பிட ஏதாவது கொடு. காப்பி போட்டு எடுத்துட்டு வாப்போ. ஏண்டி இப்படி நேரம் வாயிலே என் வீட்டுக்காரர்னு பேசுனேன், இப்ப பேச மாட்டியோ? இந்த கல்யாண வேலையை பாக்குறதுக்கு தானே காலையில இருந்து இங்க சட்டமா உட்காந்துருக்க. அப்ப வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு காப்பி டீ ஏதாவது போட்டு கொடுக்கறதும் உன் வேலைதான். காலையில விடிஞ்ச பொழுதுல இருந்து அடைஞ்ச பொழுது வரைக்கும் இங்கே தானே கிடக்க. இந்த வேலையும் சேர்த்து பாரு. தம்பி, காப்பி தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? நீ போடுற காப்பியே தண்ணி மாதிரி தான் இருக்கும். இல்ல, எதுவும் வேணாம். நிலா, இந்த கிளவி என்னன்னு கேளு. ஏய் நிலா, ஐ எம் சோ சாரி உன்னை திட்டினதுக்கு. நான் ஒரு ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தேன் பேபி. ஆபரேஷன் முடிச்ச கையோட உடனே இங்கதான் ஓடி வரேன். பேசு என்கிட்ட நல்லா. இந்த கிளவி, நான்லாம் எத்தனையோ தடவை டியூட்டியில இருக்கும்போது வந்து என் வேலையை கெடுத்திருக்காரு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் வேலையில இருக்கும்போது ஃபோன் போட்டேனாக்கும். அதுக்குன்னு இப்படியா கிடைக்கணும்? என்னன்னு கேளு கிளவி. இந்த நான் வீட்டுக்கு போயிட்டு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரட்டுமா? ஹாய் டார்லிங், உன் பேர் என்ன? என் பேரு சரஸ்வதேவி. ஓ, அந்த கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி, அது நீ தானே டார்லிங்? டார்லிங்னா? டார்லிங்னா ரொம்ப பிடிச்சவங்கள அப்படி கூப்பிடுவாங்க, அன்பானவங்கள அப்படி கூப்பிடுவாங்க. அப்படின்னா நானும் அப்படி கூப்பிடட்டுமா? இல்ல, என்னோட செல்ல பேரு பேபி. அப்படியா பேபி? அப்ப நான் பேபின்னு கூப்பிடவா பேபி? கூப்பிடு டார்லிங், நீ எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு ஓகே தான். அம்மா பேபி, இது என்ன கால் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு? பணக்கார வீட்டு பிள்ளைன்னு சொன்ன வெண்ணிலா, இப்படி கிழிஞ்ச ட்ரௌசரையும் கொலாயையும் போட்டிருக்கீங்க. அது ஃபேஷன் டார்லிங், டான் ஜீன்ஸ். என்னது என்னது என்னது? அது என்ன பேரு? அது விடு, உனக்கு வாயில வரலன்னா விடு. ஏன் டார்லிங், அது என்ன பிளவுஸே போடாம சாரி கட்டியிருக்க? ஏய் 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 ஏய், இந்த கலவி இங்கிட்டு வா நீ. ஏன் வெண்ணிலா, நானும் என் பேபியும் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கே உன்னை ஜாக்கெட் போடுன்னு சொன்னேன்ல, ஒழுங்கா மாறாப்ப இழுத்து மூடு. கொன்று உன்னை. மூடு மூடு, இங்கிட்டு வா. அவர் எனக்கு மட்டும்தான் பேபி. யாரு பேபி, யார் பேபின்னு கூப்பிடுறது? என் பேபி ஆட்டையை போட பாக்குறியோ? என்கிட்ட இருந்து கொண்டு குள்ளி தோண்டி புதைச்சிருவேன். வா இந்த பக்கம்.
ஹே டார்லிங், ஏன் அந்த பக்கம் போய் உட்காந்துட்ட? பேபி இவ என்னைய திட்டுறா. இன்னொரு தடவை பேபின்னா வாயில சூடு வச்சிருவேன். என்ன உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. கை கால் பிடிச்சி விடுறியா? நான் என்ன வரட்டுமா பேபி? ஓய் டார்லிங் வா, டார்லிங் வா, டார்லிங் வா 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 வா. என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். என்ன, நான் வந்ததும் உன்கிட்ட தானே பேசினேன். நீ தானே என்கிட்ட பேசாம அந்த கிளவிய கோர்த்து விட்ட. என்ன பொசுக்குன்னு கிளவின்ட்டாரு? நீ கிளவி தானே, கிளவின்னு சொல்லாம பேசாம வாயை மூடிட்டு உட்காந்துரு. ஆமா, சைடு கப்ல என்ன வேலை பார்க்க பார்த்த? அப்படியே போன்ல கோவமா போனை வைடி இடியட்டுன்னு சொன்னீங்க. அப்புறம் நான் ஆபரேஷன் கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்றேன், நீ என்னமோ சொல்ல வந்தியே. அதெல்லாம் சொல்றதுக்கு நேரமா இது? எனக்கு என்ன தெரியும்? நான் தான் சொன்னேன்லடி பிஸியா இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன்னு. ஆமா சொன்னீங்க. நானும் ஒரு முக்கியமான விஷயம் பேசுற இன்ட்ரெஸ்ட்ல ஃபோன் பண்ணிட்டேன். சாரி. அதான் ஆபரேஷன் முடிஞ்சதும் அத்தனையும் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்துட்டேன் உன்னை பார்க்க. சாரி. இட்ஸ் ஓகே. என்ன விஷயம் சொல்லு. இங்க வீடு முழுக்க என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? வந்ததுமே கேட்கணும்னு நினைச்சேன். இது என்ன ஒரே வெசல்ஸா இருக்கு? இது எல்லாத்தையும் அப்படியே பாலிஷ் போட்டு கல்யாணத்துக்கு எனக்கு சீரா கொடுக்க போகுதாம் எங்க அப்பத்தா. ஆத்தாடி, இது எல்லாத்தையுமா? இது என்னமோ ஹோட்டல் வைக்க போற மாதிரி இவ்வளவு பெருசு பெருசா இருக்கு. அப்படித்தானே இருக்கு. இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுங்கங்க. நான் சொன்னேன், எங்க அப்பத்தா கேட்க மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் வித்துட்டு நான் எனக்கு சில்வர் பாத்திரமா வாங்கி கொடுங்கன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. இதோட அருமை எனக்கு தெரியலையாம். நீ ஒரு பாத்திரமும் வாங்கிட்டு வர வேண்டாம், நீ மட்டும் வந்தா போதும். உங்ககிட்ட யாராவது சீர் கேட்டாங்களா? கல்யாணம் முடிச்சு அனுப்பும்போது பொண்ணு பிள்ளைக்கு சீரெல்லாம் கொடுத்து அனுப்புறது வழக்கம் தானே பேபி. டார்லிங், சீரா வேணா நீ வரியா? ஏய் கிளவி, எஞ்சி போ, உங்க வீட்டுக்கு போ. நான் போக மாட்டேன். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு உன்னை புகுந்த வீட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் போவேன். கல்யாணம் இங்கே இல்ல, கொடைக்கானல்ல. எங்கன்னா என்ன, நானும் வருவேன். இந்த கோலத்துல நீ மட்டும் கொடைக்கானல் வந்தேன்னா அங்க இருக்கிற குளிருக்கு நீயும் செத்து போவ, உன்னை பாக்குறவனும் செத்து போவான். அப்புறம் நாங்க உன்னை பாக்குறதா இல்ல கல்யாணத்தை நடத்துறதா? வாய் வாய் வாய், ஒரு பொம்பளை பிள்ளைக்கு முப்பிட்டு வாய் ஆகாது. நீ ஒரு ஜாக்கெட் போட சொன்னாலே போட மாட்டேங்கிற, அப்புறம் சொட்டர் போட சொன்னா போட்டுருவ. அங்க இருக்கிற குளிருக்கெல்லாம் சொட்டர் போடாம ஒண்ணும் நடக்காது. ஹே பேபி, என்ன நடக்காது? நீங்க வேற நேரங்காலம் தெரியாம இப்ப இது ரொம்ப முக்கியம். இல்ல, ஸ்வெட்டர் போடாம ஒன்னும் நடக்காதுன்னு சொன்னையே, அதான் என்ன நடக்காது? அதைத்தான் சொன்னேன், இப்ப இது ரொம்ப முக்கியமா? ஒரு டவுட்டு. இந்த டவுட் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கிளியர் பண்றேன். என்ன, ஏற்கனவே இந்த கிழவி நமக்கு ஹனிமூனே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு ஊருக்குள்ள. இதை வச்சுக்கிட்டு நீங்க இந்த பேச்செல்லாம் பேசலாமா? சரி ஓகே. என் ப்ரோவும் மைனியும் கொடைக்கானல்ல இருந்து கிளம்பி வராங்க. அப்படி கையோட கையா ஷாப்பிங் முடிச்சிடலாம் எல்லாரும் சேர்ந்து, என்ன? சரி. ஆமா, எங்க உங்க அப்பத்தாவை காணும், உங்க அப்பாவை காணும்? எங்க அப்பாவுக்கு எதை கிறுக்கு பிடிச்சு போச்சு. பக்கவாதம் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எங்க அப்பத்தா கோடாங்கி கிட்ட திருநார் போட கூட்டிட்டு போயிருக்கு. ஏன் பேபி, நீங்க டாக்டர் தானே, அவருக்கு கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்க்க கூடாது? பாத்துடலாம். சரி ஓகே பேபி, நான் கிளம்பட்டுமா? வந்து ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்க? இல்ல, நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் குளிக்கணும். எனக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு போயிட்டு வந்தாலே ஃபர்ஸ்ட் குளிச்சிடணும். இப்போ ஒன்ன பாக்குறதுனால தான் உடனே ஓடி வந்தேன். நான் கிளம்புறேன். என்ன பேபி, நான் என்ன வரட்டுமா? கேரு, விளையாட்டுக்குன்னு என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு நிஜத்துக்கும் கோவம் வந்ததுன்னு நிஜமாவே கொண்டுருவேன் உன்னைய. சரி, ஒன்றும் பேசலப்போ. நீங்க போயிட்டு வாங்கங்க. சரி ஓகே, பாய். பாய். புள்ள தங்கமான பிள்ளையா இருக்கே. ஆமா, உங்ககிட்ட 4 வாரத்தை சிரிச்சு பேசி உன்னை டார்லிங்னு கூப்பிட்ட உடனே தங்கமான பிள்ளை. அவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருந்த? நல்ல கலகலன்னு பேசுது புள்ள, அதான் சொல்றேன். நேரத்துக்கு நேரம் மாத்தி மாத்தி பேசு. ஆளு மண்டையும் பாரு. ஜவுளி எடுக்கவா போறீங்க? நானும் வரட்டுமா? நீ என்னத்துக்கு பேசாம வீட்டை காத்து கடை? அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன். என் பேபி கிட்ட நான் கேட்பேன். கார்ல தானே உன்னை கூட்டிட்டு போக வருவாரு, நானும் வண்டிக்குள்ள ஏறி உட்காந்துக்கிடுவேன். அடங்கவே மாட்டேன் நீ. என்ன பாடி, நானும் வருவேன். ஒன்னெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களான்னு தெரியல. அம்மா வர சொல்லி இருந்தீங்களாமே? ஆமா, வர சொல்லி இருந்தேன். இந்த பாக்ஸ்ல கல்யாண பத்திரிக்கை இருக்கு. தம்பிங்க கல்யாண பத்திரிக்கையாம்மா? ஆமா, எஸ்டேட் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருங்க. சரிங்கம்மா. செக்ல சைன் பண்ணி மேனேஜர் கிட்ட கொடுத்துருக்கேன். அவர் பேங்க்ல பணம் எடுத்து உங்ககிட்ட கொடுப்பாரு. எல்லாருக்கும் 1 வார சம்பளத்தை போனஸா கொடுத்துருங்க. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லிடுங்க. நான் சொன்னேன்னு சொல்லுங்க. சரிங்கம்மா, சொல்லிடுறேன். அப்புறம் ஃபேக்டரி ஸ்டாஃபுக்கும் கொடுத்துருங்க. சரிங்கம்மா. நீங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க. உங்க வீட்டுக்கும் போயிட்டு வந்துருவோம், மேனேஜர் வீட்டுக்கும் போயிட்டு வந்துருவோம். சரிங்கம்மா. சரி அம்மா, எங்களுக்கெல்லாம் போனஸ் உண்டா? அவங்களுக்கே கொடுக்கும்போது உங்களுக்கு கொடுக்க மாட்டோமா? எல்லாருக்கும் உண்டு. சரிங்கம்மா. சரி, நன்றி.
சரி போங்க, போய் வேலையை பாருங்க போங்க. மலர், என்னம்மா? அம்மா, இன்னைக்கு உங்ககிட்ட நான் எழுத்து பேசிட்டேன்ல, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க 2 நாளா ரொம்ப பிஸியா இருந்தீங்க. நானும் உங்ககிட்ட பேசணும், மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் ஃப்ரீயா இருக்கீங்க. நான் அதை பத்தி ஒண்ணுமே நினைக்கலையே. இருந்தாலும் நீங்க உங்க பிள்ளைகிட்ட பேசும்போது நான் குறுக்க வந்து பேசினதே தப்பு. அதுலயும் உங்களை எதிர்த்து பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு. இருக்கட்டும்டா. ஆனா நீங்களும் உங்க பிள்ளையும் நான் அந்த மாதிரி பேசணும்னு தானே அப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆமா, தம்பி சொல்லிட்டா அப்படியா? இல்ல, நானே கண்டுபிடிச்சிட்டேன். சரிடா, நீ பழைய மாதிரி திரும்பவும் வரணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. அதான் அப்படியெல்லாம் பண்றான். ஏம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளு. அதுக்கு முன்னாடி அழகா வாய் நிறைய அத்தைன்னு கூப்பிடலாம்ல? ஏம்மா, அம்மான்னு கூப்பிடக்கூடாதா? அம்மான்னு கூப்பிடுறதுக்கு 3 பேர் ஏற்கனவே இருக்காங்கடா. அத்தைன்னு கூப்பிடுறதுக்கு உரிமை இல்லை மருமகன்னா அது நீங்க 2 பேர் தானே? ம், ஆமா. நீங்க 2 பேரும் வந்து வாய் நிறைய என்னை அத்தைன்னு கூப்பிட்டா தானடா என் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி விட்டதுக்கு எனக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னை அத்தைன்னு கூப்பிடும்போது தான் என் பிள்ளைங்களுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கேன், அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கேன்னு எனக்கு ஒரு நிறைவு இருக்கும். சரி, அப்படின்னு அத்தைன்னே கூப்பிடுறேன். ம், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. சரிங்க தே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னடா? இல்லை, என்னைய உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உன்னைய பிடிக்காம இருக்குமா? என் பிள்ளைக்கே உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ எனக்கும் பிடிக்கும் தானே? இல்லை, நான் கோர்ட் வரைக்கும்லாம் போயிட்டு வந்திருக்கேன். அப்படி பார்த்தா என் பிள்ளை மாசத்துக்கு எத்தனை தடவை கோர்ட் வாசல்ல மிதிக்கிறான். அவர் வேலை அப்படி, ஆனா நான் அப்படி இல்லைல. அதையெல்லாம் மறந்துடுடா, நீ எந்த தப்பும் தெரிஞ்சு பண்ணல. ஏன்தே, நான் உங்களை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? எதுக்கு என்ன விட்டுட்டு போக போறீங்க? இல்ல, ஒரு பேச்சுக்கு கேட்குறேன். நீ எதுக்கு அப்படி கேட்குறேன்னு சொல்லு. இல்ல, ஏதாவது ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போயிட்டேன் வச்சுட்டேன் அப்படின்னா? அப்படியெல்லாம் எங்களை பிரிஞ்சு போறதுக்கு நாங்க விட்டுருவோமா? என் மகன் தான் விட்டுருவானா? இவங்க என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா இவங்க பிள்ளைக்கும் எனக்கும் நடக்க போறது பொய் கல்யாணம். நாங்க பிரிஞ்சிருவோங்கிறது தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்களே. என்னடா, என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லத்தே, என் மேல இப்போ உங்களுக்கு கோபம் இல்லைல? இல்லடா, எப்பவுமே கோபம் வராது. எப்பவுமே வராதா? சரிங்க தே, சரி. மாத்திரையெல்லாம் போட்டையாடா? ம், போட்டுட்டேன். தம்பி சென்னைக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், கிளம்பிட்டானா? கிளம்பிக்கிட்டு இருக்காரு தே. நானும் அவர் கூட போகட்டுமா? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சா? நான் கிளம்பிட்டேன் கார்த்தி. சார் ரெடியாக வச்சிருக்கேன், நீங்கள் வந்து சைன் பண்ணிட்டீங்கன்னா அனுப்பிடலாம். கிளம்பிட்டேன். காலையில் அங்கே இருப்பேன். சார் அப்புறம் வீரா கிட்ட இருந்து மெசேஜ் வந்தது. எனக்கும் வந்தது. அது என்ன சார் பண்ணுறது? பார்த்துக்கலாம். அப்படியே விட்டுரு. ஓகே சார். சார் நீங்கள் கிளம்பி வாங்க சார். வரேன். ஓகே சார். என்னம்மா, மாமியார் மருமகளும் யார் தலையை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க யார் தலையப்பா உருட்டுவோம்? எல்லாம் உன் தலையதான். சரிதான், என்னவா? ஆமா, நீ சென்னைக்கு போறது மலரை கூட கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னையா? நான் எப்பமா அப்படி சொன்னேன்? நான் அவங்கள என் கூட வாங்கன்னு தான் கூப்பிட்டேன். அவங்க தான் நான் எங்க அத்தையை விட்டுட்டு வரமாட்டேன்ட்டாங்க. ஆத்தாடி, அம்மாவும் பிள்ளையும் சரியான ஆளுங்களா இருப்பாங்க போலயே. கடைசியில் இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம தலையை உருட்டுறாங்க. இவர் என்னைய கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாருன்னு சொல்லி இவங்க அம்மா கிட்ட இவருக்கு திட்டு வாங்கி கொடுப்போம்னு பார்த்தா அவங்க அம்மா என்னடான்னா ஒரு பக்கம் பிளேட்டை மாத்தினா இவர் அப்படியே வேற பக்கம் பிளேட்டை மாத்திட்டாரு. இவர்கிட்ட நான் உங்க கூட சென்னைக்கு வரவான்னு நான் கேட்கவே இல்லை. அத்தை கிட்டையும் கூட்டிட்டு போக சொல்லி சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். என்னடா இது? அத்தே. என்னடா, அதெல்லாம் கூட்டிட்டு போவா, நீ கவலைப்படாத, நான் சொல்றேன். என்ன ஐயா குட்டி பிள்ளை, பிள்ளைய கூட கூட்டிட்டு போயா? ஆமா ஐயா குட்டி பிள்ளை, கூட கூட்டிட்டு போயா? சரிங்கம்மா, நீங்க சொல்லி கேட்காம இருப்பானா? மலர், போய் ரெடி ஆகுடா. ஆத்தி, அம்மாவும் பிள்ளையும் நம்மளை விட பெரிய நடிகர்களா இருப்பாங்க போலயே. மலரு, போய் ரெடி ஆகு போ. ஐயா குட்டி பிள்ளை, இந்த மலரு மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு வெளியில சொல்ல தயங்குற மாதிரியே தெரியுறியா எனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க எதையாவது நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைலப்பா? இல்லம்மா, நீங்க தான் அவங்கள பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் மேல உயிரையே வச்சிருக்கா. உனக்கு ஒண்ணுன்னா என்னையவே எதிர்த்துக்கிட்டு வர்றா. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன் மேல அவளுக்கு அளவு கடந்த அன்பு இருக்குன்னு தெரியுது. ஆனாலும் ஏதோ ஒன்று குறையுதுப்பா. அவங்களுக்கு உடம்பு குணமாயிட்டா எல்லாமே சரியாயிடுமா? சரிப்பா, பார்த்துக்கோ. என்ன? சரிங்கம்மா. நீ எப்படிப்பா சென்னைக்கு போயிட்டு அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது எல்லாரையும் கையோட கூட்டிட்டு வந்துடுறியா கல்யாணத்துக்கு? எப்படி?
எனக்கு அங்க ஒரு 2 நாள் வேலை இருக்குமா, இந்த 2 நாளைக்குள்ளேயே பர்ச்சேஸையும் முடிச்சிடுறோம். கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வர்றது அக்காவும் தம்பியும் பாத்துக்குவாங்க. தம்பி இருக்கான்லமா, அவன் பார்த்து கூட்டிட்டு வந்துருவான். நடுவுல எனக்கு ஒரு நாள் டெல்லி போக வேண்டி இருக்கும்மா. அப்படியாப்பா, சரி வேலையை பாரு வேலையை பாரு. ம் சரிம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா, பார்த்து பத்திரமா ஜீப்பை ஓட்டிட்டு போ. ம் சரிங்கம்மா. என்ன நிலா, சொன்ன மாதிரி இவங்களையும் கூட்டிட்டு வந்துட்டேன். நான் எங்க கூட்டிட்டு வந்தேன், அவங்களா கிளம்பி வந்துட்டாங்க. பேரண்டி, உங்களுக்கு நாங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். நாங்க பாட்டுக்கு ஒரு சேலை எடுத்துட்டு ஓரமா போய் உட்காந்துக்கிறோம். நீங்க முடிச்சிட்டு கூப்பிடுங்க. தேங்க்யூ பாட்டி. பேபி, கல்யாணத்துக்கு, ரிசப்ஷனுக்கு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கட்டுறதுக்கு, அப்புறம் ரெஃப்யூஸுக்கு, வெளியே எங்கேயும் போறதுக்கு சுடிதார், இந்த மாதிரி உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் எடுத்துக்கோ. முத்து, சொல்லு பேபி, என்ன வேணும்? இந்த எனக்கு யூனிஃபார்ம் 2 எடுப்போமா, கிடைக்குமான்னு கேக்குறீங்களா? யூனிஃபார்மா? பப்பரமிட்டா கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோண்டி. முத்து முத்து, எனக்கு கவர்மெண்ட்ல 2 செட்டு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. ஆனா மழை நேரம் பாத்தீங்களா, துவைச்சு போட்டா சாமானியத்துல காஞ்சி தொலைய மாட்டேங்குது. இப்ப கல்யாண செலவோட செலவா 2 யூனிஃபார்ம் எடுத்துருவோம், கிடைக்குமான்னு கேளுங்களேன். ஆனா நான் உன்னை லவ் பண்ணதுக்கு பேசாம அந்த கிழவியை லவ் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த கிளவியா இப்ப கூட ரெடியா தான் இருக்கு, கூப்பிட்டு பாருங்க. பேபி, நான் ரெடி. சரசா சும்மா இரு. நம்ம பேராண்டி எல்லாம் ஒரு தமாசுக்கு தானே. சில நேரத்துல கோவம் வந்துடும் சரசா, பேசாம இரு. சரி சரி, வா நம்ம அந்த பக்கம் போய் ஏதாவது வாயில் சேல் இருக்கான்னு பாப்போம், வா. இங்க பாரு பப்பரமிட்டா, என்ன டென்ஷன் ஆக்காம ஒழுங்கா வந்த வேலையை பாரு. யூனிஃபார்ம் அது இதுன்னு என்னை கடுப்பேத்தாத. எனக்கு யூனிஃபார்ம் காய மாட்டேங்குது, எக்ஸ்ட்ரா 2 இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது. இன்னும் ஒரு வாரத்துல நம்ம வீட்டுக்கு வந்துருவியா? அங்க வாஷிங் மிஷின் இருக்கு, அதுல ட்ரையர் இருக்கு, அதுல போட்டேன்னா நல்லா உனக்கு காய வச்சு கொடுத்துரும். போதுமா? அயன் பண்ணி கொடுக்குமா? அயன் பண்ணி கொடுக்கும், உனக்கு போட்டும் விட்டுரும். போட்டெல்லாம் விட வேண்டாம், அதெல்லாம் நானே போட்டுக்கிடுவேன். மண்டையில குட்ட போறேன், போ போய் சாரி செலக்ட் பண்ணு. வாங்க, நீங்க வந்து எடுத்து கொடுங்க. அந்த அவங்கள கூப்பிடு. வாங்க மேடம், வாங்க சார், என்ன பார்க்கணும்? வெட்டிங் சாரி பார்க்கணும். என்ன ரேட்ல பார்க்கணும்? ரேட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, இருக்கிறதுலே ஹை குவாலிட்டியா காட்டுங்க. மேடம், என்ன கலர்ல வேணும்? நீங்க எல்லா கலரும் எடுத்து போடுங்கக்கா, எனக்கு பிடிச்சதை எடுத்துக்கிறேன். சரி, இது பாருங்க, இது நல்ல ஹை குவாலிட்டி சாரி தான், லைட் வெயிட்டாவும் இருக்கும், கட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும். முத்து, நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் பார்க்கலாமா? அக்கா, இன்னும் கொஞ்சம் எடுத்து காமிங்க. சரி, இதை பாருங்க. இன்னும் கொஞ்சம் கிராண்டா. இதை பாருங்க, மெரூன் பட்டு. எல்லாம் நல்லாதான் இருக்கு. சார், சும்மா பார்த்தா திருப்தியா இருக்காது, நீங்க ட்ரையல் பாருங்க, அப்பதான் திருப்தியா இருக்கும். ஓகே. கட்டி விடுறதுக்கு ஆள் கூட்டிட்டு வரட்டுமா? அதெல்லாம் வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். சரி, சேலை கசங்கிராம பாத்துக்கோங்க. முத்து, எந்த சேலை நல்லா இருக்கு? எல்லா சாரியுமே நல்லாதான் இருக்கு. உனக்கு உனக்கு எது பிடிக்குதோ அதை பார்த்து எடு. இங்க பாருங்களேன், இது நல்லா இருக்குல்ல? உனக்கு எல்லா சாரியுமே சூப்பரா தான் பேபி இருக்கு. சாரியே கட்டாட்டாலுமே நீ நல்லா தான் இருப்ப. என்னது? ஏய், ஐ மீன் சுடிதார், உன்னோட யூனிஃபார்ம் அப்படி சொன்னேன். அதான் நான் பார்த்தேன், பக்குன்னு ஆயிருச்சு. அப்படியே ஆயிட்டாலும் இந்த சாரி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நல்லா தாண்டி இருக்கு, உனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. அப்ப நான் இதை எடுத்துக்கிடுவாமா? பார்க்க பார்க்க கண்ணு தெகட்ட மாட்டேங்குது. உனக்கு பிடிச்சிருந்தா எடு. அவ்வளவு அழகாவா இருக்கேன்? அழகா இருக்கியாவா? எனக்கு இப்பவே தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஒரு சிற்றியில் முத்தை போல் என்னை மூடிக் கொள்வாயா? உன் அழகில் தொலைந்தவரை நீ தேடி தருவாயா? உன் கனவில் நனைகின்றேன், நீ குடைகள் தருவாயா? நான் கொஞ்சம் தூங்குகிறேன், நீ தலையணையாவாயா? அடாடாடாடாடா, சேலை எடுக்க வந்தாங்களா இல்ல தலையணை வச்சு தூங்க வந்தாங்களான்னு தெரியல. ஒரே பாட்டு சத்தமா தான் இருக்கு எங்க போனாலும். விட்டு பேசுறனே, ரெண்டும் திரும்பி பாக்குதான்னு பாரு நம்மள. அடி யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா? அடே, நான் உங்க அக்காடா. இந்த மாடு இப்போதைக்கு நம்மளை திரும்பி பார்க்காது போல தெரியுது. அது சரி, நம்மளை எப்படி பார்ப்பான்? இந்த மாடுதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த போலீஸ்காரையும் அப்படித்தான் இருக்கா. போனது போனது நெஞ்சம், இது வாலிப சோதனையா? எனக்குத்தான் இப்போ ஒரே சோதனையா இருக்கு. இவனுங்களுக்கு நெஞ்சம் பறி போயிருச்சான். பக்கத்துல தானடா காவல்துறை நிக்குது, கம்ப்ளைண்ட் கொடு. இப்போதைக்கு இந்த ரெண்டும் கனவுல இருந்து வெளியே வராதுக போலயே. ஒரேடியா டூயட்டை பாடி முடிச்சுட்டுதான் முழிப்பாங்களோ. பனி ரோஜா தொட்டந்தா ஒரு சேலை கட்டியதா? அட, உங்கள் கண்ணின்று என் மேலே ஒட்டியதா? நீ
கனவா கற்பனையா அடையும் தெரியலையா. இதுக ரெண்டும் இப்போதைக்குள்ள டூயட்ல இருந்து வெளியே வராதுங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். விட்டா நம்மளையும் சேர்ந்து டூயட்டுக்குள்ள இழுத்துருவாங்க. வேண்டாம், நம்ம அந்த 2 கிழவிகளோட சேர்ந்து போய் உட்காருவோம் ஒரு ஓரமா. சேலை எடுக்க ஜோடி ஜோடியா கூட்டிட்டு வந்தது ஒரு குத்தமாயா. சோதிக்கிறாங்க நம்மளை. இந்த மனுஷன் வேற வெளிநாட்டில் போய் உட்காந்துக்கிட்டாரு. சட்டு புட்டுன்னு அவரை இங்கே வர சொல்லணும், இல்லைன்னா நம்ம அங்கே போயிடணும். அப்போ நம்மளும் டூயட் பாடலாம். மேடம், என்ன மாதிரி சாரி பார்க்கணும்? எடு, என்ன பாக்குற? நீங்க சொல்லுங்க கார்த்தி. பட்டு சாரி எடுங்க. இந்த சாரி பாருங்க. இந்த கலர் நல்லா இருக்குல்ல கார்த்தி? நல்லா இருக்கு. லைட் வெயிட்டா பார்த்து எடு, உனக்கு அப்பதான் கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். சார், இது லைட் வெயிட் சாரி தான். இது நல்லா இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் காட்டுங்களேன். சார், இதை பாருங்க. குட்டிமா, உனக்கு எல்லாமே சூப்பரா தான் இருக்கும் போல குட்டிமா. கார்த்தி, சும்மா இருங்க. மேடம், உங்க கலருக்கு என்ன கலர் சாரி கட்டினாலும் எடுப்பாதான் மேடம் இருக்கும். நல்லா இருக்கா? அட்டகாசமா இருக்கு. மேடம், நாங்க ஒரு தடவை ட்ரையல் பாத்துக்கிறோம். ஓகே சார், பாருங்க. சேலை ரொம்ப கசங்கிராம பாத்துக்கோங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்ன குட்டிமா? சும்மா இருங்க கார்த்தி. சேலைய சும்மா எப்படி மேல போட்டு பார்த்தா எப்படி? மடிப்பு வச்சு கட்டி காமி. அதெல்லாம் அவங்க தான் கட்டி விடுவாங்க, நம்மள கட்டணும் கட்ட விட மாட்டாங்க. இங்க பாரு குட்டிமா, இந்த பிங்க் கலர் உனக்கு அட்டகாசமா இருக்கு. அப்படியே ஆளை தூக்குது. தூக்குதா? ஆமா குட்டிமா. என் சேலை சோலைக்குள் முதல் பூவை பறித்தாயே, என்னை மிச்சம் இல்லாமல் நீ அள்ளி குடித்தாயே. முதல் பார்வையிலே என்னை நீ கொள்ளையடித்தாயே, என் உள்ளம் முழுவதிலும் புது வெள்ளை அடித்தாயே. என்ன மேடம், செக்யூரிட்டி எல்லாம் பக்காவா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிரைம் பிரான்ச் ஆபீசர்ல. பாக்குறதுக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே. என்னமோ கொள்ளையடிச்சா வெள்ளையடிச்சாங்கிற மாதிரி சத்தம் கேட்டது. அது ஒண்ணும் இல்ல மேடம், வீட்டுல கல்யாணம் வந்துருச்சு. அதான் வீட்டுக்கு வெள்ளை அடிச்சீங்களா என்னன்னு குட்டிமா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். குட்டிமா காட்டி கொடுத்துறதடி. இந்த வெள்ளை அடிக்கிறது பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாமேன்னு பார்த்தேன். பண்ணலாம். வெள்ளை அடிக்கிறது பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் குட்டிமா கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். அது வெள்ளை அடிக்கிற வேலையெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே தான் பண்ணணும் மேடம். கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏய், இல்ல வீட்டுக்கு. ஆஹா, சேவாரம் சரியில்லை ஆக மொத்தத்துல. அப்படி ஒத்துக்கோங்க. அப்ப நான் கெட்டதுக்கு காரணம் நான் இல்ல, உங்க வீட்டு பிள்ளை தான். எல்லாம் அவர் கொடுக்குற ட்ரைனிங் தான். என் மேல எந்த தப்பும் கிடையாது. அவர் தான் எனக்கு சுப்பீரியர் ஆபீசர். நான் பாவம் அவரோட அசிஸ்டன்ட். ஆக மொத்தத்துல நான் என்ன தப்பு பண்ணாலும் நீங்க என்னைய கேட்க கூடாது, அவரை தான் கேட்கணும். சரியில்லை, ஒன்னும் சரியில்லை. இதுவும் சரியில்லையே, அங்க இருந்து வந்த மாதிரி தெரியுது. என் தம்பிடாவே. அப்படின்னா நீங்க அவருக்கு அக்கா, அப்படித்தானே? ஆமா, அவன் எனக்கு தம்பின்னா நான் அவனுக்கு அக்கா தான். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, நீங்க அவருக்கு அக்கா அப்படி சொல்றேன். இந்த வார்த்தை வித்தையெல்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது என்ன? நான் ஒன்றும் காட்டல, நீங்களா தான் வந்து பாத்தீங்க. ஆஹா, நாங்க பாட்டுக்கு செவனேன்னு ஒரு சேலை எடுத்து அதுல வீடு கட்டி பால் காய்ச்சி குடி போகலான்னு பாத்துட்டீங்க. எங்க அதுக்குள்ளதான் வந்து கட்டைய போட்டீங்களே. சார், யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? அதான் ஒரு ஆள் குறையுது, ஃபாரின்ல இருந்து வர வச்சிருவோமா? இந்த நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு மேடம். என்ன பேலன்ஸ் இருந்தாலும் அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ இடத்த காலி பண்ணு. சரி, அப்படின்னா இந்த பக்கம் வாங்க. நட நட. நீ என்ன தலையை கவுந்துக்கிட்டே நிக்கிற? எந்த சேலை பிடிச்சிருக்கு? குட்டிமா சொல்லு. சார் இன்னும் போகலையா? இந்த போய்கிட்டே இருக்கேன். போங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம் போங்க. எல்லாருக்கும் பாதி பாட்டு ஓடுது, எனக்கு மட்டும் 2 வரி பாடம் முன்னாடி நிறுத்தியாச்சு வந்து. இவ வேற குனிஞ்ச தலையை நிமிர மாட்டேங்கிறா, கவுத்தியே வச்சிருக்கா. அந்த ஓவையாவது சொல்றாளான்னு பாரு, நிமித்து பார்த்து. நமக்கு விதிச்சது அவ்வளவுதான். சிபிஐ ஆபீசர் வீட்டுல பொண்ணு கட்டணும்னு நினைச்சது மகா மகா தப்பு. சிபிஐ ஆபீசர், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. கேட்கட்டும்னு தான் பேசுறேன். கேட்டுச்சா? சந்தோஷம். கேட்க வேண்டிய ஆளுக்கு ஒன்றும் கேட்கல. அதெல்லாம் கேட்க வேண்டிய நேரத்துல கேட்கும், கேட்க வைப்போம். நகலுங்க, நிறைய கட்டுங்க, இடத்த காலி பண்ணுங்க. நமக்கு விதிச்சது அந்த 2 வரி பாட்டு தான். டாடி, என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சட்டு போட்டுன்னு எடு. எங்க பொண்ணு பிள்ளையெல்லாம் சேலையை செலக்ட் பண்ணிருச்சு. எவ்வளவு நேரம் தான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். எந்த சேலை எடுக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்கள கூப்பிடுங்க. மேடம், மேடம். வெல்கம் மேடம். வெல்கம் சார். என்ன பார்க்கணும்? வெட்டிங் சாரி பார்க்கணும். முகூர்த்தத்துக்கா ரிசப்ஷனுக்கா?
ரெண்டுக்கும் தான். என்ன விலையில சார் பார்க்கணும்? இவங்களுக்கு saree பிடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். சரிங்க சார், இந்த எடுத்துட்டு வரேன். சார் இந்த சாரியை வச்சு கட்டட்டுமா? ஆஹா, என்கிட்ட கொடுங்க. எப்படி இருக்கு? இங்க யாருமே இல்ல, நம்ம வீட்டு ஆளுங்க. அதுக்கு எதுக்கு உள்ள டிராமா? சேலை பிடிச்சிருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும். இன்னும் வேற கலர் நிறைய இருக்கு, இருங்க எடுத்துட்டு வரேன். இதை பாருங்க சார். கொடுங்க. இது எப்படி இருக்கு? இன்னும் இருக்கு மேடம், இருங்க எடுத்துட்டு வரேன். சார் இதை பாருங்க. மலரே, உனக்குன்னு நெஞ்ச மாதிரியே இருக்குடி இந்த சேலை. அடி யாரது யாரது அங்கே என் காதல் நாயகனா பறி போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா பனி ரோஜா தோட்டந்தான் ஒரு சேலை கட்டியதா அட உங்கள் கண்ணின்று என் மேலே ஒட்டியதா நீ கனவா கற்பனையா அட இன்னும் தெரியலதா மேடம் 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 மேடம், மேடம் உங்களை தான் மேடம். சேலை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அவங்க சேலைய கேட்டாங்க. நானும் சேலையை தான் சொன்னேன். பேக் பண்ணிடலாமா? மேடம் எந்த சேலை மேடம்? லாஸ்டா போட்டு காமிச்ச ரெண்டையுமே பேக் பண்ணிருங்க. ஓகே சார், ஓகே. என்ன ஒரே ட்ரீம் தான் போல. இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஆமாவே, உங்க கண்ணுல அப்படித்தான் தெரியுதே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன இல்ல, உங்க கண்ணுல தெரியுது. என்ன தெரியுது? எல்லாமே தெரியுது. ஆமா, என்னமோ அந்த சேல்ஸ் கேர்ள் மேடம் பட்டு சேலையெல்லாம் எடுத்துட்டு வந்த மாதிரியும் என் மேல போட்டு விட போன மாதிரியும் நீங்க வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து வாங்கி என் மேல போட்டு விட்டு காமிச்ச மாதிரியும் அதை பார்த்து நான் உங்களை ரசிச்ச மாதிரியும் அந்த சேலை என் மேல இருக்கிற அழகை பார்த்து நீங்க என்ன ரசிச்ச மாதிரியும் நான் கனவு கண்டேன். போதுமா? வரே வா. அப்படியா? அப்படித்தான் ஒரு நினைப்பு உங்களுக்கு. என்ன அப்போ அப்படியெல்லாம் இல்லையா? நினைப்பு தான் பழப்ப கெடுக்குமா? நீங்க எனக்கு சேலையை போட்டு விடுறதுக்கு நான் உங்க தங்க பிள்ளையும் இல்ல, எனக்கு நீங்க சேலையை கட்டி விடுறதுக்கு நீங்க என் வெள்ளச்சாமியும் இல்ல. ஆஹா, ஆமா ஆமா. சரி, இருந்துட்டு போகட்டும். அந்த மெரூன் கலர் saree உங்களுக்கு ரொம்ப அழகா இருந்தது. எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் தேடா ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல, அதுவும் உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருந்தது. எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சாரிய கட்டி காமிக்கலாமே. இங்க வச்செல்லாம் அப்படி அந்த சேலையை கட்ட முடியாது. அது நல்லா பார்லர்ல கொடுத்து அயன் பண்ணி வாங்கிட்டு வந்து கட்டினா தான் நல்லா ஸ்டிஃபா நிக்கும். ஓ, இல்லாட்டி ஒரு மாதிரி உறுத்தலா இருக்குமோ? ஆமா, முகூர்த்தப்பட்டுல கொஞ்சம் ஜரிகை அதிகம்ல, ஒரு மாதிரி உறுத்தும். அப்போ இப்போ வேண்டாம், அப்புறமாவே கட்டிக்கலாம். அப்புறமா கட்டிக்கலாம். கட்டிக்கலாம். நீ மலரின் பிறந்தவளா இல்லை நிலவில் வளர்ந்தவளா அந்த காமன் வீட்டுக்கு ஒரு ஜன்னல் திறந்தவளா மேடம் மேடம் சரி, பேக் பண்ண சொல்லிட்டேன். வேற ஏதாவது பார்க்கணுமா? ஆமா, கொஞ்சம் இன்னர்ஸ் பார்க்கணும். அந்த பக்கம் வாங்க மேடம். நீங்க இங்க இருங்க, நான் அந்த பக்கம் போயிட்டு வரேன். அப்படியெல்லாம் விட முடியாது, நானும் வருவேன். போவோம் மேடம். மேடம் சைஸ் என்னன்னு சொல்லுங்க மேடம். சைஸ் அது நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி நில்லுங்களே. மேடம், குடிக்க கொஞ்சம் வாட்டர் கிடைக்குமா? இந்த கொண்டு வரேன் சார். கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க வரவங்களுக்குலாம் கூல் ட்ரிங்க்ஸே உண்டு. இந்த எடுத்துட்டு வரேன். அந்த பக்கம் தள்ளி இருங்கன்னா கொஞ்சம் இருங்களே. அதெல்லாம் முடியாது. உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் நகர மாட்டேன். அப்படி எங்க நான் ஓடி போறேன்? இப்ப நான் நிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது லேடிஸ் செக்ஷனுக்குள்ள எல்லாம் வந்து நின்னுக்கிட்டு அது நான் அங்கிட்டு போங்க. இது லேடிஸ் செக்ஷன் தானே. ஆனா சுத்தி முத்தி பாருங்க, எவ்வளவு ஜென்ஸ் இருக்காங்க. அவங்க சேல்ஸ்மேன், நான் சேஃப்டி மேன். அவங்க இந்த கடையில வேலை பார்க்கறவங்க விக்கிறாங்க பொருள் எல்லாம். அவங்க இங்க இருக்கலாம், ஆனா காசு கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுக்குற நான் இங்க இருக்க கூடாதோ? நான் இங்கதான் நிப்பேன். சேட்டை, இவரை வச்சுக்கிட்டு எப்படி சைஸ் சொல்றது? ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பெரிய சைஸ்? 32, 24, 36. ஹலோ ஹலோ, கிரைம் பிரான்ச் ஆபீசர். எஸ், என்னையா? என்னது? கூப்பிட்டது என்னையான்னு கேட்டேன். நீங்க தானே கிரைம் பிரான்ச் ஆபீசர்? ஆமா, அந்த வேலை தான் பாக்குறேன். இப்போ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, என்ன நம்பர் அது? நான் என்ன சொன்னேன்? அது 32, 24, 36ன்னு சொன்னீங்களே, அது என்னது? அதுவா, வாய்ப்பாடு. வாய்ப்பாடா? ஆமா, இது தெரியாதா உங்களுக்கு? 8வது வாய்ப்பாடு. 4 8 32, 3 8 24, 2 8 36. 2 8 36 அப்படின்னு எந்த டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? எங்க கணக்கு டீச்சர் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. தப்பா?
ஆமா தப்பு தானே? டீச்சர் டீச்சர் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கரெக்டா சொல்லி கொடுங்களேன். கணக்கு எனக்கு எப்படி சொல்லித் தரீங்களா? நான் தமிழ் டீச்சர். அதனால ஒன்றும் பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? உங்க தம்பி வாய்ப்பாட தப்பு தப்பா சொல்றாரு மைனி. என் மாடு ஜவுளி கடைக்கு சேலை எடுக்க வந்தியா வாய்ப்பாடு படிக்க வந்தியா? நல்லா கேளுங்க மைனி. என்னத்தா வாய்ப்பாட தப்பா சொன்னா? 8வது வாய்ப்பாட தப்பு தப்பா சொல்றாரு. இவர் என்னத்தை தான் படிச்சு கிரைம் பிரான்ச் ஆபீசர் ஆனாரு, நீங்க இவர் என்னதான் படிக்க வச்சீங்க? எங்க சொல்லுடா. அக்கா வேண்டாம். நீ சொல்லு மாடு சொல்லு. அக்கா வேண்டாம், சொன்னா கேளு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அவரு சொல்ல மாட்டாரு மைனி, நான் சொல்றேன் கேளுங்க. வேண்டாம் வேண்டாம், யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அக்கா எல்லாரும் ட்ரெஸ் எடுத்தாச்சா, போகலாமா? எங்கடா ஒருத்தனும் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க வந்த மாதிரி தெரியல. எல்லாம் காதலிச்சுக்கிட்டு டூயட் பாடிக்கிட்டு தான் திருறானுங்க. உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். யார் பாவம்? இவனுங்க கூட பிறந்ததுக்கு பிறகு நான் வேற எப்படி இருக்க முடியும்? இந்தா நீங்க 2 பேரும் எடுத்தாச்சா என்ன? எடுத்தாச்சு மைனி, இன்னும் ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்கு. உங்க தம்பி அந்த பக்கம் கூட்டிட்டு போங்க, அப்பதான் நான் எடுக்க முடியும். ஏய் வாடா. நீ போக்கா, நான் வர்றேன். அடி பிச்சு போடுவேன். வா பின்னாடியே வா. அப்படி 4 அடி வச்சு இழுத்துட்டு போங்க மைனி, ஒரு சொல்ற பச்சும் கேட்கறது கிடையாது. வாடா வாடா வாடா. உன் காதல் ஓவியனா ஒரு கவிதை நாயகனா நான் தேடும் மன்மதனா இன்றழகின் காதலனா பழுத்தோதும் அம்மம்மா போமா. எந்த பக்கம் போனாலும் ஒரே ஓ சவுண்டு தான் கேட்குது. யாரும் புடவை எடுக்கிற மாதிரி தெரியல. நான் சொன்ன சைஸை ட்ரை பண்ணி பாருங்க, கரெக்டா தான் இருக்கும்.